பையா அங்க ஒழுங்கா பூசு பையா. ஐயே நம்ம பேசத்தான் அவங்களுக்கு கேட்க மாட்டேது, புரிய மாட்டேது. சரி என்ன பண்றதுன்னே தெரியல. பார் 4 பலகை வாங்கி வச்சிருந்தேன், சென்ட்ரிங் கொம்பு வாங்கி வச்சிருந்தேன், எதுவுமே காணோம். ஏனோ பக்கத்து வீட்டுக்காரன் தானே, இதெல்லாம் பார்த்துன்னா அதுன்னு சொல்ல மாட்டியா? நீ என்ன எனக்கு சம்பளம் கொடுத்துக்கிற உன் பழக பாத்தியான்னு கேக்குறேன். ஏனோ ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் நான் பாத்தியான்னு கேட்டா நெக்கலா பேசினுக்கிற. பேசுறா யோ உன் பழக காலத்துக்கு நான் பொறுப்பேன். நீ வீடு கட்டும் போது இந்த மாதிரி காணாம போய் நான் வேடிக்கை பார்த்தா சும்மா இருந்திருப்பியா? நான் எப்போ வீடு கட்ட நீ எப்போ வந்த? ஐயா ஒன்ன பார்த்தாதான் டவுட் ஆகுது, நீ தான் ஒளிச்சு வச்சுக்கிற போல. பக்கத்துல வீடு கட்டுறங்க, சென்ட்ரிங் பலகை சென்ட்ரிங் கொம்பு அடி காணாம போகுது, பாத்தியான்னு கேட்டா நம்ம நெக்கலா பேசுறான். அந்தால என்னையா பாத்தியான்னு கேக்குறா? என் வீடு இருக்குது உன் வீடு இருக்குது. யோ பக்கத்து வீடு தானேயா, அப்ப வேற யார போய் கேட்கணும்ன்ற? அண்ணாண்டா காலியா இருக்குது. அவர்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாதுப்பா, அவர் பாக்கணும் என்ன இருக்குது? என்னக்கா ஊருக்காரங்குள்ள எல்லாம் ஒண்ணா ஆவறீங்களா? ஆமாப்பா, ஊருக்காரர் இருந்தாலும் அவர் ஏன் பாக்கணும்னு கேக்குறேன் நானு. பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்தியான்னு கேட்டா பாத்தியா எங்களுக்கு கேட்க கூடாதீங்க. பாத்தியா அந்த பக்கம் யாரா இருந்தா போய் கேளு, அவங்க யாரா இருந்தா போய் கேளுங்க. எல்லாம் இந்திக்காரனுங்க நான் வேலை சேர்த்து எதுவுமே புரிய மாட்டேங்குது, அதனால தான் நீ பாத்தியா எதனா இது பண்ணியான்னு கேக்குறேன். உங்களுக்கே புரியலன்னா எங்களுக்கு எப்படி புரியும்? நாங்க எதுக்கு அதெல்லாம் போய் கேட்கணும்? ஏங்க நான் இப்ப வேலை நடக்குதுங்க, இப்ப போயிடுவாங்க. இந்த ஃபுல்லாவே நீங்க தானே அங்க இருக்கிறீங்க. என்னடா இது உன் வீட்டு வந்து நீ உனக்கே பொறுப்பு, எங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? என்னமா உங்க ஊரை நம்பி வந்தா இந்த மாதிரி பேசுறீங்க ரெண்டு பேரும்? டேய் என்னடா எங்க ஊரை நம்பி வந்துக்கிறேன், நீ எதனா வாங்கி கொடுத்த எங்களுக்கு? ஐயா அப்ப வாங்கி கொடுத்தாதான் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுவியா? டேய் நீ என்னடா எனக்கு வாங்கி கொடுத்த? கடல் போல ஊடுக்குது, கோவில் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது எங்களுக்கு. ஐயா இந்த ஊர்ல இடத்த வாங்கி வீடு கட்ட நம்பர் எல்லாம் தலையெழுத்து. என்னப்பா எங்க ஊரை பத்தி கேவலமா பேசுற நீங்க? பின்ன என்னம்மா ஊருக்காரங்களும் எல்லாம் ஒண்ணா ஆவறீங்க, நானும் தான் நாளைக்கு இந்த ஊருக்காரன் ஆக போறேன். வீட்டு பொருளாம் காணாம போய் பாத்தீங்களா? நான் நெக்லா பேசிங்க ரெண்டு பேரும். அத்த தாயா எங்கடியா கேக்குறேன்ற நானு. யோ வேற யாரையா கேளுன்ற? பக்கத்துல நீ தானப்பா விடிய விடிய சேர போட்டு உட்காந்துக்கிற. சேர போட்டு உட்காந்தா உங்களுக்கு காவலா? என்னங்க பிரச்சனை? புது ஆளாக்குறாரு, அவரோட பேசிக்கிறீங்க. ஏனோ நீயே நியாயத்தை கேளுனா, பக்கத்துல நான் இடத்த வாங்கி வீடு கட்டினுக்கிறேன், சென்ட்ரிங் பலகை சென்ட்ரிங் கொம்பு ஜாமெல்லாம் காணாம போகுது. இந்த ஆள் விடிய விடிய இங்க தான் உட்காந்துக்கிறேன், நானும் வரம்போ போகும்போது பாக்குறேன். பாத்தியான்னு கேட்டா நெக்லா பேசுறேன், அது சப்போர்ட் பண்ணி இந்த அம்மாவும் வருது. பாருங்க உங்க வீட்டுக்கு 1000 பேர் வராங்க, 1000 பேர் போறாங்க, யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? யார் எடுத்தாங்க நான் எப்படி சொல்றது? ஏம்பா என்னமா கேட்டாரு புது ஆளு, இல்ல நாங்க பார்த்தோம் பார்க்கணும்னு சொல்லு. ஐயோ நாங்க அதை பார்த்து பார்க்கணும்னு சொல்லணும். எங்க கூட நாங்க உட்காந்துக்கிறோம், அவங்க நாங்க என்ன பண்ண முடியும்? நீ எங்க வச்சு அவர் வயசுல முடிக்கணும், அவர் ஏதோ உன் வயசுல முடிக்கணும், பேச முடியும். அதுக்காக பாத்துட்டே இருக்க முடியுமா? கேமரா வச்சிருக்கோம். ஏதோ பொருள் பூச்சின்னு கேக்குறாரு. நாங்க பாக்கலான்ட்டோமே, அப்ப சும்மா அந்த எங்கள்ட்ட கேட்டா சும்மா பூச்சி ஆகுது, 1 லட்சம் ரூபாய் பொருள் பூச்சான், ஆனாதான் உங்களை கேட்டேன். யோ உனக்கு ஏதாவது இருக்காயா? இருக்கான்னு கேக்குறேன். நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம், சும்மா அங்க யாரு போறாங்க யாரு வாங்க நாங்க எப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? அது சொல்லிட்டு இருக்க முடியும்? அது இல்லாம என் வீட்டுல வர நேரம் உள்ள பூந்து பாப்பார செக் பண்ண போறாரா இவரு? ஏன்பா நீ அவர் வீட்டு போய் செக் பண்ண போற? ஏனோ அப்ப தெரியாதுன்ற நான் பாக்கலன்றாரு. எனக்குன்னா இந்த ஆளை பார்த்தா இந்த அம்மா பார்த்தா தான் நான் டவுட் ஆகுது. ஏன்னா அந்த இந்திக்காரனுங்க உதர் 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 அப்படின்றானுங்க. எனக்கு என்ன ரெண்டு பேரும் இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல பாத்துக்க. என்ன நாங்க பாக்கணும் சொல்லி நாங்க திருடி வச்சிருக்கோம். சரிமா அப்ப வீட்டுக்குள்ள வீடு திருடி தான் சரி அப்ப வீட்டுக்குள்ள உரியா என்ன நியாயத்தை நீ தான வாடா வீட்டுக்குள்ள வாயா. இல்லனா என்ன பண்ணுவ? சரியா கேட்ட போறியா? ஏன் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள தோற வச்சிருக்காங்க. நீ ரெண்டு பேரும் வானா சொல்லும்போது அந்த ஆளுக்கு இன்னும் டவுட் ஆகுது. பாத்தியா பாரு பாத்தியா அந்த விடு இல்லனா அடி நீ வாங்கிட்டு போதா வந்திருக்கன்னு நினைக்கிறேன். நான் வாங்கிட்டு போதா வந்திருக்கேன். பேசுறதா எங்க அது? என்னமா இந்த மாதிரி பேசுனீங்க, லம்பாடி பேசுனீங்கற? யோ லம்பாடிக்கு முன்ன மரியாதை இல்ல உனக்கு. அவ்வளவுதான். என்ன அப்ப வீட்டுக்குள்ள விடு அப்போ. குடுன்னு கேக்குறேன். என்னத்துக்கு குடுனா? ஏமா நீ எடுக்கலல அப்ப வீட்டுக்குள்ள விடுப்பா. வீட்டுக்குள்ள விடு. அந்த இந்திகாரன் சொல்றான் உதர் உதர்ன்ற அப்ப உரியா. ஐயா இது வேலைக்கு ஆகுதுனா இரு நான் அத போலீஸ் கூப்பிடு. நீ என்ன பண்ண போற? ஏம்பா திடீர்னு போட்டு போறியா? அப்புறம் நீ வாயணும் அவங்க வாயணும். இந்த ஊர்ல நீங்க அங்க போனா என்ன ஆகும் தெரியுமா? யோ நீ ஊர்ல உள்ளவங்க சப்போர்ட் பண்ண மாட்டற, அந்த ஆளு சப்போர்ட் பண்ற. நான் அந்த ஆளு சப்போர்ட் பண்ணமா போட்டு போறேன்டா, எனக்கும் பாதிக்குமா? நீ கூட எனக்கு இந்த பக்கத்துல எனக்கு டவுட் வருது. ஏன் உனக்கு பாதிக்குது? எங்கள பத்தி நீ கிளீன் போடுற. எதிர விட நீ பயப்படுறன்னு கேக்குறேன் நானே. உங்க ரெண்டு பேரும் அடிச்சா நான் கம்மி நின்னு இருப்பேனா? அப்ப இப்ப நான் கம்மி தான் நின்னுட்டு இருக்கேன். என்ன நீ கம்மி இருக்கீங்களா? அதுக்கு சொன்னேன் போல்டேஷன் போகாதீங்க, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் இப்ப எதுவுமே சொல்லனா, நீங்க வந்து இப்ப திறந்து மட்டும் நீயே நியாயஸ்தானா நீயே வாப்பா. நான் எனக்கு என்ன டவுட் ஆகுது, இது ரெண்டு மேல டவுட்டா தான் இருக்குது. இவர் எதிர் விட்டானே அவர்கிட்ட போய் பாரு. பாரு இங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கதான் நான் அடுத்தது போவேன். உங்க வீட்டு பொருள் நாங்க எடுத்து வைக்கிறது உங்களுக்கு வேலையா? ஏமா
நீங்க நியாயஸ்தானா இருந்தா உள்ள விடுங்கம்மா. எதுக்கே விடணும்னு கேக்குறேன். நீ யாரு பஸ் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. நீ வீட்டுக்குள்ள திறந்து வீட்டுக்குள்ள விடணுமா? ஏமா எதை இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமா ஆகுது, ஒரு பாண்டி சிமெண்ட் கொடுன்னு முந்தானத்து வந்து கேட்டி, அப்ப யாரு என்ன தெரியலையா? ஒரு பாண்டி சிமெண்ட் கூட நான் கேட்டுதான் எடுத்தேன், அவனு கேட்காம எடுக்கல. அது நான் பேசுறேன். இவங்க வீட்டு போய் பாரு, எல்லாம் திருட்டு போனதா இருக்கும். வேணா பஞ்சத்து பண்ணி இப்ப காசு வர கேட்பான் பாரு. நம்ம வீட்டு ஒரே ஒரு பிட்டு கூட இருக்காதுப்பா, சுத்தமா நான் வாங்கி தான் வீடே கட்டினேன். போதுமா? சரி சரி சரி, அப்ப நீங்க 2 பேரும் உன் வீட்டை கட்டுவா. ஏன் வீட்டு என்ன பார்க்க போறீங்க? வா என்னப்பா இது? நான் உனக்கு வந்தேனே பஞ்சாயத்துக்கு, இது எனக்கு வெட்டியாதா? வா 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 சொல்லு. வா எம்மோ தரமா. வீட்டை தர. ஓட்டு என்ன ஆகுதா சொல்லு. இல்ல இல்ல என்ன போயா, பழைய போயா. காணாம போகுது, பாருப்பா. சிமெண்ட் மூட்டை காணாம போகுது, எதுனா கீழே பாரு. கல்லு காணாம போகுது. எப்படி இது பாரு, நான் என்னடா அது புதாளாகிறேன். எங்க வீட்டை திறந்து காட்டுறேன். இப்ப ஓமிட்ட உனக்கு வலிக்குதா? நான் இல்லன்னு சொல்லி ஏமா பாருங்க. ஏமா ஏமா ஒரு நிமிஷம் இரு. உங்க வீட்டை நீ திறந்தே காட்ட மாட்டேன் நீ. ஆனா இந்த மனுஷன் ஆ. கேட்ட தொன்னு தம்மா உள்ள அனுப்புது. அப்போ இந்த மேல எனக்கு என்ன டவுட் கம்மியாகுது, உங்க மேல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா டவுட்டாவே இருக்குது. ஏன்னா நீங்க கதை திறக்க மாட்டேன்றீங்களா? சரி சரி வா 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 போ. போ. எவ்வளவு பொருள் காணாம போகுது. நானும் அந்த இந்திக்காரங்க மேல தான் டவுட் பட்டிருந்தேன். அங்கெல்லாம் இருக்காது, எங்க போய் பாரு. அங்க ஏய் ஆட்டோ பாவீங்களா, 15 நாள் முன்னாடி காணாம போன ஏனியா எங்க இருக்கு அது? பாரு. போதுமா? நல்ல ஒரு சர்டிபிகேட்ல கொடுத்தீங்களா? இப்ப போதுமா? ஆட்டோ பாவீங்களா, இது எங்க ஏரியா? 5000 ரூபாய் சீட்டு கட்டறதுக்கு 5000 ரூபாய் ஏறி பாத்தியா? உன்ன போய் பாரு. ஏமா என்னம்மா கொஞ்சம் கூட இது இல்லாத உங்க ஏனியா? உன்னை பாரு டிஎஸ் போட்டு வச்சது எங்க ஏனிமா? உள்ள போய் பாரு, உள்ள போய் பாரு. உள்ள போய் பாரு. அடோ பாவீங்களா, என்னயா தக்கக்கல்லு செங்கல்லு? அடோ பாவீங்களா சிமெண்ட் மூட்டை? ஏய் சர்டிபிகேட் கொடுத்தியா? எங்க சர்டிபிகேட் சொன்னா? ஏய் அந்த இந்துக்காரனு குடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருந்தாங்க, அதே மாதிரி எடுப்பா. ஒண்ணும் கிடையாதுப்பா. ஏய் சரியான திட்டு கொடுமாங்க பாப்பா. பாவம் அந்த இந்துக்காரனு பொங்கலுக்கு வாங்கி குத்தேன் நானு. அந்த வேட்டி குடுவா திருடுவா. உதாரணம் அந்த மாதிரி உன் பக்கம் நான் உன்னை பேசுறது எனக்கு கேட்டா இது அநியாயமாக. இங்க பாருயா, பாரு கிச்சன் மாடிக்கு வாங்கி வச்சிருந்தா இந்த கல்ல என்ன கல்லியா அது? அடா பாவி டைல்ஸ் பாதா? டைல்ஸா? குட்ட குட்ட வாங்கி போட்டனா. கிச்சன் மாடிக்காக நான் வாங்கி வச்ச இந்த கல்லியா சரி அது? என் வீட்டை பார்த்துட்டு இல்ல, இவங்க வீட்டை காட்ட சொல்லு. இவங்க வீட்டை காட்டு. என் வீட்டை பார்த்துட்டு இல்ல. கிடையாது. யோ எங்க வீட்டுல காணாம போன பொருள் எல்லாமே உங்க வீட்டுல தான் இருக்குது. இன்னும் அந்த வீட்டை காட்டியிருந்தா நான் தூக்கு. இல்ல இல்ல நான் இதோட விட மாட்டேன். இத போலீஸ்ல ஏன்னா புண்ணாத புடி ஏனி புடி. ஏமா ஏமா அந்த சின்ன ஏனி எடுத்துக்குமா. எங்க அது? அடா பாவி வச்சாங்க. எங்க பொருள் உங்க பொருள் இல்லையா? ஏய் நான் என்னதான் பார்த்தேன், புது அழகரை சப்போர்ட் பண்ணணும்னு பண்ணா கட்சியில ஏன் மூட்டை ஏணி தூக்கி வந்து வச்சுட்டாங்களா? அவசரப்படாத இரு. உங்களோட ஏணி தபர் குளிக்க வாங்கி கொடுத்த இது டேபிள்ல இருந்து இதுல இருந்து தபர் எல்லாத்தையும் இந்த திடீர்னு போய்ங்கண்ணா. வாங்கடா என்னன்னு கேளுங்கடா, வாங்கடா. அப்பா ரொம்ப மோசமான ஏரியாவாகுது இது. தப்பர் மறுபடியும் ஏரியா பத்தி தப்பா பேச வச்சுக்காத. ஏமோ ஒன்ன பேசலாமா அந்த தாமா பேசுறேன். அதான் அப்படிதான் திருட்டு பூஜாச்ச. யார பார்த்து திட்டு பூச்சிருந்தீங்க? அதான் உள்ள வந்து பார்த்தா கண் கூடவே தெரிதாயா ஏனி அவன் குளிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்த சின்ன டேபிள் அது முதல்ல ஏனி 2000 ரூபாய் அந்த ஏனி கதை திருடி எல்லாம் எங்க வீட்டுல இருந்து எல்லாம் எடுத்து கதவை திறந்து விட்டேன். எதுவுமே கிடையாதா? இது தந்து விட்டு சொல்லி அவங்கள இதுல நான் காட்டுறேன். உன் பொருள் எவ்வளவு பழவா உன் வீட்டுல எல்லா பொருளும் மாடிச்சு என்னையே தந்து விட்டு சொல்றேன். எடுக்க முடியாது. என் பொருள் எனக்கு கட்டிச்சியா இந்த ஆள் மாதிரி நான் ஏன் டவுட் பண்ணா? உன் சங்காத்தமே வேணாயா, என் வீடு குடுத்துன்னு கூட உனக்கு கூட மாட்டேன். நான் உனக்கு வந்து எனக்கு வச்ச ஆப்பு பொருளை எடுத்து வச்சுட்டு நீ எனக்கு ஆப்பு வச்சுனா உனக்கு ஆப்பு வச்சனா? சாரி நான் உன்ன நான் தப்பா சாரிக்கா. அப்பா பாப்பா ஐயோ நோ நல்ல மேல சப்போர்ட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. நான் போய் ஒரு 4 கல் தூக்கி எடுத்துமா?
ஒரு 2 நாள் தூக்கின்னு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல நாங்க தப்பா நினைச்சிட்டேப்பா. அவங்களால போய் சொல்லுப்பா நாங்க நல்லவங்க என்ன. நோ நோ நான் சொல்றேண்ணா சாரி நான் தப்பா நினச்சிக்காதண்ணா அக்கா ஓகே சாரிக்கா. ஏய் பையா இந்தடா இது எடுத்து உள்ள வைடா. டேய் ஒரு கலா தூக்கி முடியலாமா? என்ன எது சவுண்ட் கேக்குது? டேய் 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 இல்லடா டேய் சாமிங்களா டேய் எல்லாமே திட்டு போ டேய் அடி டேய் ஓடு. ஐயோ எப்பா ஏத்து வீட்டுக்காரனும் திருடன் பக்கத்து வீட்டுக்காரனும் திருடன். இந்த ஊர்ல என்னால வாழ முடியாதுடா எப்பா. இந்த வீட்டை கட்டிட்டு வாடகை விட்டு தான்டா போகணும். சை டேய் பையா இங்க வாங்கடா தூங்குங்கடா.